வணக்கம், நான் உங்கள் மோகனா. 18/8/2025 திங்கட்கிழமை மாலை மலர் சினிமா செய்தி. வாங்க போலாம். நிறைவேறிய ரட்சிதா ராமின் கனவு. ப்ளீஸ். என்ன நிறைவேறிய தெரியல. நிறைவேறிய ரட்சிதா ராமின் கனவு. என்ன நிறைவேறிய? எங்க கூட ஒரு நிமிஷம். சினிமா நட்சத்திரம்ப்பா. சரியா, சினிமா நட்சத்திரம் என்ன அவங்களுக்கு என்ன நிறைவேறிக்கின்றது இப்ப சொல்றாங்க. நாங்க பேச போறேன். டைட்டில் இன்னொரு தடவை படி. நிறைவேறியவா நிறைவேறிய என்ன நிறைவேறிய? அதான் அது படத்துல நிறைவேறிக்குதா என்னன்னு தெரியல. படிக்கணுமே. என்கிட்ட ஒரு நிமிஷம் காட்டு. எங்க இருக்குது? என்னது? நிறைவேறிய ரட்சிதா ராமின் கனவா? அதான் ரட்சிதா. நானும் அதான் சொன்னேன். ரட்சிதா ராமின் கனவு தான் சொன்னேன். நிறைவேறிய அதாவதுங்க. என்ன விஷயம்னா, ரட்சிதா அது பேர் என்னது? ரட்சிதா ராமின் கனவு. ரட்சிதா ராம் என்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்திருக்குங்க. அது என்ன கனவு என்பது சரியா நமக்கு தெரியலங்க. மேல உள்ள போனாதாங்க நமக்கு தெரியும். ஆக அவங்க சொன்னது என்ன, டைட்டில் என்னன்னா, என் கனவு நிறைவேறி விட்டது. என் கனவு நிறைவேறி விட்டது. அதுதான். சரி, அவங்களுடைய கனவு என்னன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். அழகான புன்னகை மற்றும் குழிவிழும் கன்னங்களால் வசீகரித்தது மட்டுமின்றி மிரட்டவும் செய்துள்ள இந்த அழகி யார் என தமிழ் திரையுலகில் ரசிகர்கள் மத்தியில் கடந்த ஒரு வார காலமாக பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. கூலி படத்தில் வில்லி கதாபாத்திரத்தில் அனைவரையும் மிரட்டியவர் ரட்சிதா ராம். படத்தில் நாகார்ஜுனா மகளாக நடித்த கண்ணராவியை காதலிப்பதாக நடித்து ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்யும் காட்சிகளை திரையரங்கில் ஒட்டுமொத்த பார்வையாளர்களின் வெறுப்புணர்வையும் வாங்கி கட்டிக்கொண்டார். படத்தில் இவரது கதாபாத்திரம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தமிழ் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து மொழி ரசிகர்களின் பார்வையும் ரட்சிதா ராம் மீது விழுந்துள்ளது. கன்னட திரையுலகில் பிரபல நடிகையாக இருந்து வரும் ரட்சிதா ராம் கன்னட ரசிகர்களால் டிம்பிள் ராணி என வர்ணிக்கப்பட்டு வருகிறார். கூலி படத்தின் வாய்ப்பு கிடைக்காத போது லபக் என கைப்பற்றி கொண்டார். படம் வெளியானதும் பலரால் பாராட்டப்பட்டு வரும் ரட்சிதா ராம் சில மாதங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில், என் கேரக்டர் எதிர்பாராத கேரக்டராக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பார்வையாளர்கள் தங்களது வெறுப்பை என் மீது கடுமையாக கொட்ட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அவரது ஆசை கூலி படத்தில் நிறைவேறியது. ஓகே, நான் இப்போ அதை பற்றி சொல்லிடுறேங்க. இந்த ரட்சிதா ராம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு கன்னட நடிகை என்பது வந்து புரியுது. ஒன்று. ரெண்டாவது டிம்பிள்னாக்கா கன்னத்தில் குழி விழுவதை தான் டிம்பிள் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த அம்மா கன்னத்தில் வந்து குழி விழும் போல இருக்குது. அதனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க போல இருக்குது. அவங்களுடைய ஆசை என்னன்னாக்கா, இந்த சைக்கோத்தனமான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வெறுப்பு. அவங்க மனுஷன் பார்த்தா வெறுப்பு அப்படியே கொட்டணும். அந்த மாதிரி வெறுப்பு உணர்ச்சி, ஆமாம், பயங்கரமாக வெறுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த கேரக்டர் இந்த கூலி படத்தில் கிடச்சிருக்கு. அது கிடைச்சதுனால, எதிர்பாராமல் அதுவும் கிடைச்சதுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த செய்திகளிலும் நமக்கு புரியுது. ஓகே, அப்புறம் அடுத்தது வசூலில் கூலி வார் 2 படங்களுக்கிடையே கடும் போட்டி. என்னது? கூலி வந்து வசூல் ஆயிடுச்சான். சரி, அதை வந்து போட்டி. அது வந்து பசங்க எல்லாரும் ஆளுங்களை நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. போட்டியா பேட்டியா? போட்டி. எங்க இருக்குது அது? அப்படியே சின்ன கட்டத்துல இருக்கு பாருங்க. வசூலில் கூலி வார் 2 படங்களுக்கு இடையே கடும் போட்டி. அதாவது பாத்தீங்கன்னாங்க, வசூல்ல வந்து கூலியும் வார் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், 2 படம் ஆக மொத்தத்துல. இந்த 2 படங்களுக்கு இடையில வந்து கடும் போட்டி இருக்குது. இதுல கூலியா இல்ல வார் 2வா? என்ன சமாச்சாரம்? படி. ரஜினி அவர்கள் நடிப்பில் கூலி, ரித்திக் ரோஷன் நடிப்பில் வார் 2 ஆகிய படங்கள் கடந்த 14ஆம் தேதி திரைக்கு வந்தது. மறுபடியும் ஒரு சின்ன திருத்தங்க. ரஜினி நடிப்புல கூலி, வார் 2 அது வந்து ரித்திக் ரோஷன். ஆமா, நீங்க தப்பா நினைச்சுக்க போறீங்க. கூலி படத்துக்குள்ள எப்படி ரித்திக் ரோஷன் வந்தாரு, இல்ல வார் 2ல எப்படி ரஜினிகாந்த் போனாருன்னு. இது வேறு, அது வேறு. வார் 2னா அது ரித்திக் ரோஷன், கூலினா அது ரஜினிகாந்த்.
இந்த 2 படங்களுக்கு இடையில வசூல் போட்டி, எந்த படம் வசூல்ல சாதனை பண்ணியிருக்குன்றத இப்போ மோகனா படிக்கும். வெளியான 2 படங்களுக்கும் இடையே வசூலில் கடும் போட்டி நிலவி வருகிறது. ஆனால் வசூலை பொறுத்தவரை கூலி படம் முன்னிலையில் இருந்து வருகிறது. கூலி படம் முதல் நாளில் ரூபாய் 65 கோடி வசூலித்தது. வார் 2 51.5 கோடி வசூலித்தது. வார் 2 இதுவரை 155.33 கோடி வசூலை எட்டி உள்ளது. கூலி படம் 172.47 கோடி வசூலை பெற்றுள்ளதாக கூலி பட வசூலில் மாயா ஜாலம் இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் நல்ல வசூலை பெற்று வருகிறது. உலக அளவில் கூலி படம் 300 கோடியையும் வார் 2 215 கோடியையும் வசூலை பெற்றுள்ளது. மறுபடியும் இதுல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துடுவோம். இந்த சினிமாக்காரர்கள் எல்லாருமே, சினிமா கம்பெனிக்காரர்கள் எல்லாருமே, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து படம் 10 நாள் ஓடுதோ ஓடலையோ, சம்பாதிக்குதோ இல்லையோ, வசூல் பார்க்குதோ இல்லையோ, பெருமைக்காவது என் படம் வந்து இத்தனை கோடி பார்த்துச்சு சும்மா விளம்பரத்தை பண்ணி விட்ருவான். எதுக்கு தெரியுங்களா? மக்கள் அப்போ தானே தியேட்டருக்கு வருவான். அதுக்காக இன்கம் டேக்ஸ்கார்கிட்ட சொல்லுங்க, இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, போய் வீட்டில் போய் பிடிங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், அதெல்லாம் சும்மாங்க, எல்லாம் அரசியலில் சகஜம்ப்பா அப்படின்ற மாதிரி சினிமாவில் சகஜம். ஆமாம், 50,000 கோடி சம்பாதனை வசூல் பார்த்துட்டோம், 1 லட்சம் கோடி வசூல் பார்த்துட்டோம், பிச்சை எடுத்துன்னு இருப்பான். புரிஞ்சுங்களா? படம் ஓடி இருக்காது. தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஜோடி தான் உட்காந்து படம் பார்த்துன்னு இருக்கும். ஆனால் இவன் விளம்பரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல். போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் இவ்வளோ வசூலாம டேக்ஸ் கட்டுறான்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள். டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் போய் அனுப்ப சொல்லுங்கள். சும்மா இந்த மாதிரி ஊரை ஏமாட்டிங்கன்னு வசூல் சாதனை, அந்த சாதனை, இந்த சாதனை, இந்த மாதிரி சமாச்சாரம், இந்த மாதிரி நியூஸுகள். ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கணும்? ரஷ்யாவில் ஒரு பத்திரிக்கை ஒன்று இருந்தது, குரோக்கோடைல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். உண்மைக்கு புறம்பா ஒரே ஒரு சின்ன செய்தியை கூட அந்த பத்திரிக்கை வெளியிடாது. அப்படி சும்மா இவங்க பத்திரிக்கை நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன், இதை நடத்துகிறேன், பேட்டி எடுக்கிறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாத இந்த மாதிரியெல்லாம் மக்கள் மனதை கெடுத்து மக்களை தியேட்டருக்கு வர வைத்து, தியேட்டருக்கு போகிறான்னா அவன் நிம்மதியாக போய் நிம்மதியாக வர்ற மாதிரியா தியேட்டர்கள் இருக்குது இன்றைக்கி. இங்கேருந்து போய் தியேட்டருக்கு போய் வீட்டுக்கு வரதுக்குள்ளே 10 தடவை உயிர் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் வந்து சும்மா நாங்கள் இவ்வளோ வசூல் பார்த்துருச்சு, அவ்வளோ இவ்வளோ அருமையாக சொல்கிறீங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் படம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா? அந்த ப்ரொடியூசர் சொல்ல அந்த ப்ரொடியூசர் சொல்ல எனக்கு தெரியாது. சரி, பேசு. அடுத்தது பாருங்க, மாசாக வந்த கஜோலா. அவங்க மாசாக வந்த கஜோல் குளோபல் விருது வழங்கும் விழா மும்பையில் நடந்தது. விழாவில் மாடர்ன் உடையில் மாசாக வந்த காஜோல். யார்? அந்த பிரபுதேவா கூட ஒரு பாட்டு ஆடுனா தானே? என்னவா இருக்கு? மாடலா வந்திருக்காங்க. அதான் மாடலா வந்திருக்காமா? காமிச்சாச்சு படத்தை, அது இதுவை காமிச்சிட்டேன். ஓகே ஓகே. 22 வயது ஜீன்ஸ், 18 வயது சட்டை, ஸ்டைல் தோற்றத்தில் 71 வயது போனி கபூர். அதாவது ஸ்ரீதேவி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட். இறந்து போன ஸ்ரீதேவியினுடைய ஹஸ்பண்ட் போனி கபூர். மறைந்த நடிகை ஸ்ரீதேவி கணவர் போனி கபூர் பாலிவுட் திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார். போனி கபூர் ஸ்ரீதேவி தம்பதிகளுக்கு ஜான்வி கபூர், குஷி கபூர் என்ற 2 மகள்களும் இருக்கின்றனர். இருவரும் சினிமாவில் அறிமுகமாகி படங்களில் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் போனி கபூர் தனது மனைவி ஸ்ரீதேவியின் ஆசையை நிறைவேற்றுவதாக உடற்பயிற்சி மற்றும் சிகிச்சையின்றி உணவு பழக்கங்கள் மூலம் தனது உடல் எடையை குறைத்ததாக சமீபத்தில் அறிவித்தார். உடல் எடையை தான் குறைத்து விட்டார் என்றால் ட்ரெஸ் விஷயங்களிலும் இன்றைய தலைமுறை இளைஞர்களோடு போட்டி போட்டு ஆடைகளை அணிந்து வருகிறார். அந்த வகையில் பெரும்பாலும் குர்தா அணிந்து வந்த போனி கபூர் ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் மாடர்ன் சட்டை குட்டையாக ஹேர் கட் செய்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், 22 வயது மாற்றி அமைக்கப்பட்ட ஜீன்ஸ், 18 வயது சட்டை, புதிய ஹேர் கட் என தலையிட்டு வெளியிட்டுள்ளார். அதாவது சின்ன பையன் மாதிரி காட்சி அளிக்கிறாராம், 18 வயசு பையன் மாதிரி. அவரது புகைப்படங்களுக்கு ஜான்வி கபூர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆஹா அப்பா என பதிவிட்டுள்ளார். பொண்ணு வந்து ஆஹா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. குத்து நடனத்தால் குத்துகலமாடிய தமனா. குத்து படத்தா அதான் குதூகலமாடிய தமனாவா. லக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில்
ஊபிடி 20 கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா நேற்று நடந்தது. விழாவில் தமன்னா ஆடிய குத்து நடனம் விழாவில் நின்றிருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை குதூகலப்படுத்தியது. என்னது லக்னோவா? அதான் என்னவோ டான்ஸ் ஆடிக்கிறாங்க. அதான் எந்த ஊர்லயா? லக்னோ கிரிக்கெட் ஸ்டேடியம். எங்க? லக்னோ. லக்னோல கிரிக்கெட் ஸ்டேடியத்துல டான்ஸ் ஆடுறதுக்கு போயிட்டாமா? ஆமா ஆமா. பரவாயில்ல. இங்கே இப்போ அதே மாதிரி தான் ஒரு வருஷமோ என்னமோ ஆகுது. இலங்கையில் டான்ஸ் ஆட போச்சு. நம்ம ஆமாம் எல்லாம் என்னமோ மேடை கீடெல்லாம் விழுந்து உடஞ்சி ஒரே கலவரமாகி ஆட்டும் நல்லா ஆட்டும். தீஷா பதனி அழகுக்காக அறுவை சிகிச்சை செய்தாரா? சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் தீஷா பதனி. தொடர்ந்து பாலிவுட் திரையுலகில் பல படங்கள் நடித்து பிரபல நடிகையாக இருந்து வருகிறார். சினிமாவிலும் சமூக வலைதளிலும் தனது கவர்ச்சி தோற்றத்தால் ரசிகர்களை சூடாற்ற வரும் தீஷா பதனி அழகுக்காக அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. தீஷா பதனி சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். வீடியோ காட்சிகளை பார்த்த பலர் தீஷா பதனி மார்பக அழகுக்காக விலா எலும்பு அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார். விலா எலும்புகளை அகற்றும் சினிமாவில் 11 மற்றும் 12 எலும்புகள் நீக்கப்பட்டு விட்டது. இந்த அறுவை சிகிச்சை மூலம் இடுப்பு பகுதி மெல்லியதாகவும் மார்பக பகுதி பெரியதாகவும் மாறும் என தெரிவித்துள்ளார். ஆனால் விலா எலும்பு சிகிச்சை மிகவும் ஆபத்தானது. இந்த சிகிச்சைக்கு 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை செலவாகும் என பலர் மதிப்பிட்டுள்ளனர். தோற்றம் குறித்து நெட்டிசன்கள் வைரலான விவரங்களை வீசி வரும் நிலையில் தீஷா பதனி இது குறித்து எந்த பதிவையும் தெரிவிக்கவில்லை. அடுத்தது பாருங்க, மஞ்சு மெல் பாய்ஸ் இயக்குனரின் அடுத்த படம். மலையாள திரையுலக பிரபல இயக்குனரான சிதம்பரம் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான படம் மஞ்சு மெல் பாய்ஸ். நண்பர்கள் விதிமுறையை கொண்டாட கொடைக்கானல் செல்லும் போது அவர்களின் ஒருவர் குணா கோகைக்குள் சிக்கிக் கொள்ளும் போது நண்பர்கள் சந்தித்த பிரச்சனையை மையமாக கொண்டு படம் உருவானது. படம் திரைக்கு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியினை பெற்றது. யாருமே எதிர்பார்க்காத இயக்குனர் சிதம்பரம் இந்திய அளவில் பிரபலமானார். இந்நிலையில் அவரது இயக்கத்தில் அடுத்ததாக பாலன் என்ற புதிய படம் உருவாகியது. படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க உள்ளது. படத்தின் படப்பிடிப்பு நேற்று தொடங்கியது. பாலன் புரொடக்ஷன்ஸ் மலையாளத்தில் தயாரிக்கும் முதல் படத்திற்கு கசின் சியாம் இசை அமைப்பாளராகவும் வெளிப்பதவாகவும் பணியாற்ற இருக்கின்றனர். KVN தயாரிப்பினருடன் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தை தயாரித்துள்ளது. சம்யுக்தா மேனன் எனக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கிறது. தென்னிந்திய திரையுலகில் பிரபல நடிகையாக இருப்பவர் சம்யுக்தா மேனன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழி படம் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வரும் சம்யுக்தா மேனன் முன்னணி நடிகையில் ஒருவராக இருந்து வருகிறார். சினிமா நடிப்பு மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் மிகுந்த ஆர்வம் கொண்ட சம்யுக்தா மேனன் வெளியிடும் பகுதிகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சுயம்பு என்ற படத்திற்காக குதிரை சவாரி கற்றுக்கொண்டார். அந்த புகைப்படங்கள் வெளியாகி வைரலானது. இந்நிலையில் சம்யுக்தா மேனன் மது அருந்தும் பழக்கம் இருப்பதாக கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், மனம் அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படும் போது கொஞ்சம் மது குடிப்பேன், தினமும் மது அருந்துவதில்லை என கூறியுள்ளார். அவரது கருத்துக்கள் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது. இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்.